விஜய் மதுரைக்கு அவர் ஷூட்டிங்காக கொடைக்கானல் போறாரு, மதுரை வழியா அவர் போறாரு. இந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதை எப்படி பார்க்கலாங்க சார்? அவர் ஒரு பிரபல நடிகர் மட்டுமல்ல, ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் கூட. அவர் கட்சி சார்பா 117 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்கிறாரு, நிர்வாகிகள் நியமிச்சிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவர் கொடைக்கானலுக்கு சொல்லக்கூடிய அந்த பயணம் ரகசியமாக வைக்கப்படல. அவர் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள், அவரோட கட்சியை சேர்ந்தவர்கள், மதுரை சேர்ந்த கட்சியினருக்கு தகவல்களை கொடுத்திருக்கும் போது அவர்கள் இயல்பாகவே திரண்டிருக்கிறார்கள். இது அவர் வருவார் என்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தெரிந்த சூழ்நிலையில் அவர்கள் திரண்டு அவரை பார்க்க வந்திருக்கிறார்கள். இது கோயம்புத்தூரில் அவருக்கு இத்தகைய ஒரு நல்ல கூட்டம் கூடியது, மதுரையில் இத்தகைய கூட்டம் கூடியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்கிறதான் அவர்கிட்ட நான் கேட்கிறேன். அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசுவாரா? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் அமைச்சர்களை ஏன் கைது செய்யலன்னு பேசுவாரா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசுவாரா? தன் படத்துல சர்க்கார் படத்துல இலவசங்களுக்கு எதிராக இந்த இலவசங்களை போட்டு உடைக்கக்கூடிய ஒரு இலவசங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஏன் எடுத்திருக்கிறாரு? அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாச்சு தான் முதல்வர் என்று 234 தொகுதியிலும் போட்டி போட போகிறாரா, அல்லது இன்னொருத்தரை முதல்வரா என்று மக்களை நம்பி கட்சி ஆரம்பிக்கவில்லை, இன்னொரு எதிர்கட்சி தலைவரை நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று கூட்டணி போக போகிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் நம்பவந்தவரோட எண்ணம். இந்த கூடியிருந்த ரசிகர்களுக்கு இதை பற்றிய தெளிவோ, இதுல அவர் என்ன நிலைப்பாடு எடுத்ததை பற்றியோ எந்த கவலையும் அக்கறையும் நிச்சயமாக இருக்காது. விஜய் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருப்பார்கள். விஜய் மீது உள்ள பத்துகளில் தங்கள் ரசிக தன்மையை காட்டியிருப்பார்கள். நாம் கேட்பது, விஜய் நீங்கள் முதன்மை சக்தியாக நிறுத்தப் போகிறீர்களா, அல்லது சபார்டினேட் போட்டு இரண்டாவது அல்லது மூன்றாவது சக்தியாக ஒரு கூட்டணியில் போக போறீர்களா? அதை எப்பொழுது தெளிவுபடுத்த போறீர்கள் என்பதுதான் விஜய்க்கு நாம் வைக்கக்கூடிய கேள்வி. என்றாலும் இன்னும் காலங்கள் இருக்கிறது. விஜய் அதற்கான கால நேரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தலாம். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.